அப்படி பாகிஸ்தான் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், அப்படி பாகிஸ்தான் மீது உங்களுக்கு பற்றுதல் இருந்தால் நீங்கள் பாகிஸ்தானிலே தங்கிவிடலாமே, எதற்கு இந்தியா வர வேண்டும்? அப்போ நீங்க பாகிஸ்தான் போனது நோக்கம் என்ன? அங்க யாரை போய் பார்த்தீங்க, யாரை சந்திச்சீங்க? இதெல்லாம் எங்க கேட்கிறாரு? பாராளுமன்றத்தில் அவர் கேட்கிறார். சார், இந்த ராகுல் காந்தி அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட் வரணும், இந்த அதாவது இந்த ரப்பர் குண்டு மூலியமாக அவங்கள சுட்டதுக்கு வந்துட்டு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடக்கும்போது துப்பாக்கி சூடு நடந்தது, அது இந்த புல்லட் ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க, அதில் வந்து அந்த துப்பாக்கியில் நீங்கள் அவங்கள சுட்டிங்க, அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும், அதுக்காக நீங்கள் பார்லிமெண்ட் வாங்கன்னு சொல்லியிருந்தார். அமித்ஷா என்ன சொல்கிறார்? நான் விளக்கம் கொடுத்து ரெடி, உட்காரத்துக்கு நீங்கள் ரெடியான்னு கேட்டார். நான் விளக்கம் கொடுக்க ரெடி, நான் வரேன், ஆனால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் அமைதியாக பதில் சொல்வீங்களா? நீங்கள் வந்துட்டு பிரச்சனை பண்ணாமல் நான் சொல்கிற பதில் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அப்படின்னா நான் வரேன்னு சொன்னார். வந்ததுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார், யார் இது முழுக்க உங்களுடைய சதி, நீங்கள் மாணவர்களை அடக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கி சூடு நடத்திருக்கீங்கன்னு மாணவருக்கு ஆதரவாக பேசும்போது, இதுதான் வந்து ஒரு தேசத்தை வழி நடத்தக்கூடிய அழகா அப்படிலாம் ராகுல் காந்தி கேட்கும்போது, இதான் ஒரு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது மோடி அவர்கள் அரசு கொண்டு உள்ள இதுவா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அமித்ஷா பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, பயங்கர காரசாரமாக பேசினார். அவர் இது வரைக்கும் அவர் பார்லிமெண்ட்டில் இப்படி பேசி யாருமே பார்த்தே இருக்க முடியாது. ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் பாகிஸ்தான் செல்ல வேண்டுமென்றால் நேரடியாக எங்களிடம் அனுமதி வாங்கி நீங்கள் பாகிஸ்தான் சென்றிருக்கலாமே. ஆனால் நான் லண்டன் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாகிஸ்தான் போனது ஏன்? நான் துபாய் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாகிஸ்தான் போனது ஏன்? நான் அமெரிக்கா செல்கிறேன் என்று சொல்லிட்டு அங்கிருந்து பாகிஸ்தான் போனது ஏன்? இதெல்லாம் இந்திய அரசுக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படி பாகிஸ்தான் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், அப்படி பாகிஸ்தான் மீது உங்களுக்கு பற்றுதல் இருந்தால் நீங்கள் பாகிஸ்தானிலே தங்கிவிடலாமே, எதற்கு இந்தியா வர வேண்டும்? அப்போ நீங்க பாகிஸ்தான் போனது நோக்கம் என்ன? அங்க யாரை போய் பார்த்தீங்க, யாரை சந்திச்சீங்க? இதெல்லாம் எங்க கேட்கிறாரு? பாராளுமன்றத்தில் அவர் கேட்கிறார். 2014 இவிஎம் மூலியமாக முதல்ல யார் கொண்டு வந்தது? எலெக்ஷனை இவிஎம் மூலியமாக யார் கொண்டு வந்தது? நீங்க கொண்டு வந்தீங்க. 2014 நீங்க ஜெயிச்சிங்க. 2019 2014 நீங்க 2004 அதாவது சாரி கட் பண்ணுங்க 2004 முதல்ல இவிஎம் மிஷினை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். 2004 நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. 2009 நீங்கள் தான் ஜெயிச்சிங்க. அப்போல்லாம் மட்டும் உங்களுக்கு இனித்தது. 2014 பிஜேபி ஜெயிக்கும் போது மட்டும் உங்களுக்கு கசக்குதா? இப்போ மட்டும் ஏன் கோழி மாதிரி கொக்கோ அப்படின்னு கத்துறீங்க அப்படின்னு பகிரங்கமாகவே அமித்ஷா அவர்கள் கேட்டார். இந்த மானங்கட்ட சூடு சொரணை இல்லாத காங்கிரஸ்காரன் இதுக்கெல்லாம் சத்தியமாக அவனுங்கெல்லாம் வந்துட்டு நாண்டடிச்சு ஆகணும். அவர் கேட்ட கேள்விகள்லாம் நியாயமான கேள்வி. அவர் கேட்டது 2014 இவிஎம் கொண்டு வந்தது இவங்க. இவிஎம் மிஷினை 5 பேர் கொண்ட அந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய நீதிபதிகள் முன்னிலையில் டெஸ்ட் பண்ணி அது ஓகேவானது இவங்க. அதற்கு டெல்லி, ஹரியானான்னு ஒரு 4 சட்டசபை எலெக்ஷனில் 16 சட்டசபை எலெக்ஷனில் அந்த இவிஎம் மிஷினை வச்சு முதல்ல சோதிச்சு பார்த்து வெற்றிகரமாக பண்ணது இவங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இவிஎம் மிஷினை கொண்டு வந்தது இவங்க. ஆனால் பிஜேபி ஜெயிச்சா மட்டும் இவிஎம்னு சொல்றீங்க, நீங்க ஜெயிச்சா மட்டும் மக்கள்னு சொல்வீங்களா அப்படின்னு கேட்டார். வாயை மூடிக்கொண்டிருந்தார் மௌனியாக ராகுல் காந்தி அவர்கள். அது மட்டுமல்லாமல் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணியிருக்கணும்? அதை நீங்கள் செய்தீர்களா? அதை விட்டுட்டு அவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக பிரதமருடைய வீட்டை முற்றுகையிடுவது அவசியம் என்ன? ஜந்தர் மந்தரில் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, ஆதரவு தெரிவிக்கணும்னா அங்கே போய் கூட சேர்ந்து போராட்டம் நடத்திருக்கணும். அதை விட்டுட்டு அப்போ பிரதமரோட வீட்டை முற்றுகையிடணும் நீங்களே அந்த இளைஞர்களுக்கு சொல்லி தரீங்களா? அப்படி சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் வெறும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மட்டும் நடத்தியிருந்தாக்கா இவ்வளோ பெரிய போராட்டம் அது கிடையாது. இந்த போராட்டத்திற்குள்ள கம்யூனிஸ்ட் உள்ளே புந்திருக்கிறான், இந்த போராட்டத்துக்குள்ள ஆம் ஆத்மி உள்ளே புந்திருக்கிறான், இந்த போராட்டத்துக்குள்ள காஷ்மீருடைய பிரிவினைவாத அமைப்புகள் உள்ளே புந்திருக்கிறான், இந்த போராட்டத்துக்குள்ள பாகிஸ்தானுடைய பிரிவினைவாத அமைப்புகள் உள்ளே புந்திருக்கிறான், இந்த போராட்டத்தில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே புந்திருக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5-6 முக்கிய அமைப்புகள் இந்த போராட்டத்தில் உள்ள புகுந்திருக்கிறாங்க. அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த போலீஸ் துணை ராணுவ படையோடு சேர்த்து எவ்வளோ பேர்னு கேட்டீங்கன்னாக்கா 80,000 பேர். ஆனால் அங்கு ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தினா எவ்வளோ பேர் போராட்டம் நடத்த முடியும்னா ஒரு 20-25,000 பேர் போராட்டம் நடத்தினாக்கா அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் இந்த 6-7 இந்த பிரிவுகள் சேர்ந்து இது மட்டும் இல்லாமல் நக்சல் குரூப்புகள், அர்பன் நக்சல் என்ன சொல்லக்கூடிய அர்பன் நக்சலும் அதில் கலந்துட்டாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு 10 முக்கிய அமைப்புகள்
இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யார் அர்பன் நக்சலுக்குள்ளேயும் சரி, கம்யூனிஸ்டுக்குள்ளேயும் சரி, காங்கிரஸ்குள்ளேயும் சரி, உங்களுக்கு கெஜ்ரிவாலுக்குள்ளேயும் சரி முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் இவங்க அனைவருக்கும் முரண்பாடுகள் இருந்தால் கூட இவங்களோட ஒரே நோக்கம் என்னென்னா, நேபாளை போல, பங்களாதேஷை போல, இலங்கையை போல இந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்து, இந்த போராட்டத்தை வைத்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், பிரதமர் வீட்டை எரிச்சிடணும், பிரதமரை கொன்னுறணும், இப்படிங்கிற ஒரு முடிவு தான் இவங்க எடுத்தது. அப்போ அந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக 15,000 பேர் கூடிய கூட்டம் நாளுக்கு நாள் ஏற 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 அது கிட்டத்தட்ட 1 லட்சமாக கடக்க போகிற சூழ்நிலையில் இன்னும் இது நடந்தா, இது பரவலாக இந்தியா முழுக்க நடந்துச்சுன்னா அதை ஒடிக்கிடலாம். ஒரே இடத்துல 5 பேர் சேரும்போது என்ன ஆகும்? அப்போ இதை கருத்தில் கொண்டு யாருக்கும் அடிபணியாமல் நாடு நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்போது நரேந்திர மோடிக்கு அப்புறம் வேற ஒருத்தன் வந்து அவன் நல்ல ஆட்சி கொடுத்தா ஓகே, அதே வேற ஒரு தீவிரவாதி கையில் நாடு போயிருச்சுன்னா, வேற ஒரு பயங்கரவாதிகள் கையில் நாடு போயிருச்சுன்னா, தேச துரோகி கையில் நாடு போயிருச்சுன்னா எவன் அடுத்து பிரதமர் அவன் யாருக்கு என்ன தெரியும் இல்லையா? இப்போ இந்த ஆட்சி அவங்க இந்த போராட்டத்தினால கவுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அடுத்து யார் வருவா? யார் கையில் இந்த நாடு போகும்? அப்போ இந்த நாடு எப்படி நாசமாகும்? அப்போது பங்களாதேஷும் அப்படி தான். பங்களாதேஷ் எக்கனாமிக்கலில் இந்தியாவை விட சிறப்பாக இருந்துச்சு தொழில்துறையில். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தின பிறகு இன்றைக்கி அங்கே பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஏறி இன்றைக்கி பொருளாதாரத்தில் சிக்கி பிக்கி சின்ன பின்னமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது பங்களாதேஷ். அது காரணம் அந்த போராட்டம். அந்த மாதிரி நாடு இப்போது தான் நல்ல பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதை நாமளே வந்து அதை பால்படுத்திடக்கூடாதுன்னு தன்னைத்தானே சமரசம் செய்து கொண்டு ராஜினாமா செய்தவர் தான் தர்மேந்திர பிரதான். இப்படியாக அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். அப்போ சூடு சொரண உள்ள காங்கிரஸ்காரனாக இருக்கட்டும், காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், என்ன பண்ணியிருக்கணும்? நாடு நல்லா இருக்கிறது என்னமோ அதை பண்ணுங்கடா. அதை விட்டு நாடு குட்டி சேவராக போகிறது, இந்த ஆட்சி அகற்றுவதற்கு மக்கள் முன்னாடி போய் நில்லு, நான் இதெல்லாம் செய்வேன், நலத்திட்டத்தை சொல்லு, பிரதமர் நரேந்திர மோடியை விட நல்ல ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபர் இருந்தால் காட்டு, நாங்களே விட்டு கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு தான் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க.